இது இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதாங்க நம்ம அந்த ஜூவோட மேப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களாங்க, இப்போ மட்டும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அம்மா யார் என்ன இப்படி இருக்குது, பாகுபலி படத்தில் வர்ற மாதிரியே இருக்குதுங்க. இந்த இருக்கு பாருங்க, எப்படி நடந்துட்டு இருக்கு பாருங்க, ஜாகிங் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க அப்பல இருந்து. இங்கே பாருங்க, இங்கே ஒரு அணில் பாருங்க சூப்பராக வெளியில் வந்து நின்றுக்கிட்டு சாப்பாடு கேட்குதுன்னு நினைக்கிறேங்க. வா, எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாருங்களேன். அம்மையாக இல்லை கூப்பிட்டுருக்குங்க. சூப்பராக நடந்து போயிட்டுருக்கு. பாம்பு ஆக்சுவலாக மூவியில் இருக்கிறத பார்க்குறது ரொம்ப அதிசயம். இங்கே பாருங்க, படம் எடுக்குது பாருங்க, நம்மளை பார்த்து கோபுறாங்க, படம் எடுக்குது. சூப்பராக இருக்குங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா திருவனந்தபுரம் ஜூக்கு வந்திருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம திருவனந்தபுரம் ஜூ தான் நம்ம விலாக் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங்லாம் நம்ம இந்த பக்கம் தாங்க விடணும். ஸோ கார் பார்க்கிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து வண்டி லைனில் நிற்கும். ஸோ அந்த பின்னாடியே கூட வண்டி பார்க் பண்ணி விடுவாங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் தான் என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்குகிற இடம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்கும். ஸோ உங்களோட ஐட்டம்ஸு ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ வாங்க போய் நம்ம டிக்கெட் வாங்குவோம். இந்த பக்கம் தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். வாங்க போகலாம். நம்ம டிக்கெட் வாங்கிட்டோங்க. அடல்ட்ஸுக்கு வந்து 30 ரூபா, கிட்ஸுக்கு வந்து 10 ரூபாங்க டிக்கெட்டு. நம்ம இந்த பக்கம் தான் போகணும். வாங்க உள்ளே போகலாம். நம்ம உள்ளே வந்துட்டோங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த இதான் என்ட்ரன்ஸு. ஸோ இதில் வந்து நம்மளோட பேக்கு உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கோம், ஏது வச்சுருக்கோம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, எதுவும் நம்ம அன்வான்டாக வச்சுருந்தோம் இல்லைனா நம்ம அந்த ஜூக்கு நம்ம அந்த உள்ள அனிமல்ஸ்க்கு எதுவும் நம்ம ஃபுட்டு எதுவும் போடுற மாதிரி இருந்தால் அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதான் நம்ம உள்ளே போகக்கூடிய வழி. ஜூ என்ட்ரன்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். வாங்க நம்ம இந்த பக்கம் போகலாம். இது இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதாங்க நம்ம அந்த ஜூவோட மேப்பு. ஸோ என்னென்ன அனிமல்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத பற்றின மேப்பு. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக உள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு வந்தவொடனே லைன் டெய்ல்டு மேக்கோக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்படி நம்மளே தான் பார்த்துட்டு இருக்குது. இந்த பக்கம் ஒன்று நிற்குது, 2 இருக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு பைசன் இருக்குங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க பைசன். கால்லாம் வெள்ளையாக இருக்குது. இந்த பக்கம் ஒன்று நிற்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேசஸ் மேக்கேக்னு ஒரு குரங்கு இருக்குங்க. இது பார்க்க நம்ம ஒரு குரங்கு மாதிரி தான் இருக்குது. பாருங்க, நம்ம ஊர் குரங்கு மாதிரி அப்படியே தாங்க இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த பக்கம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுலேருந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் அதே ரேசிஸ் மெக்கேக்கு இருக்குங்க ஒன்று. இங்கே பாருங்கள், மரத்து மேலே 2 ஜாலியாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரியா, அலெக்சாண்ட்ரைன் பேராக்கீட், கிரே ஜங்கிள் ஃபால் அப்படின்னு 3 பறவை இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்கள், இதாங்க அந்த ஒயிட் ரியா. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே பேராக்கீட் இருக்குது, அலெக்சாண்ட்ரைன் பேராக்கீட். கிரே ஜங்கிள் ஃபால் மட்டும் காணுங்க. நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்தை இருக்குங்க. பாருங்க, இது பாருங்க, ஆந்தையோட கண்ணை பாருங்க, விட்டுருங்க, செம்மையாக இருக்குங்க பார்க்கவே.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா களி பிசந்துன்னு ஒரு பறவை இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிங் நெக்குடு பிசந்துன்னு ஒன்று இருக்குங்க பறவை பாருங்க. இந்த இருக்குது, ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் அது நேம் இல்லை, நான் பார்க்க சூப்பராக இருக்குங்க பாருங்க. இந்த பக்கம் பாருங்க ஆரஞ்சு விங்கடு அமேசான் ஒரு பறவை இருக்கு, சூப்பராக இருக்குங்க பாருங்க. இந்த வழியாக தாங்க நம்ம போனோம், வாங்க போகலாம். ஓகேங்க, நம்மளுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா இந்த பக்கம் பேரட்லாம் இருக்குது, லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அங்கே சில இதெல்லாம் பறவைகள்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த நம்ம அந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. இந்த இதெல்லாம் மரங்கள்லாம் பச்சை பசேன்னு அருமையாக இருக்குங்க. இது ஜுவாலஜிக்கல் பார்க் மாதிரிங்கிறதுனால இல்லை உங்கள் மரங்களோட நேமுமே போட்டிருக்காங்க, வித்தியாசமான மரங்களோட நேம். நீங்கள் வந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் பார்க்கலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமன் லங்கூர்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு இருக்க வேண்டியதுங்க. ஆக்சுவலாக இங்கே தேடி பார்த்தேன், இல்லை. ஸோ வாங்க நம்ம இந்த பக்கமாக போயிட்டு இந்த பக்கம் இருக்கிற பேர்ட்ஸை பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பான் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தை இருக்குங்க. எனக்கு பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி நிற்குது பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க பார்க்கவே. இந்த பாக்ஸுக்குள்ள 3 பறவைகள் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு ஹிமாலயன் வல்ச்சர்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது வந்துட்டு ஒயிட் பெல்லியடு சீ ஈகிள், மூணாவது ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர். இந்த இருக்குது பாருங்கள், இதாங்க ஹிமாலயன் வல்ச்சர். இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், அது ஒயிட் ரம்ப்டு வல்ச்சருங்க. செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இதாக பாருங்க, செம்மையாக இருக்குங்க. ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர்னு சொல்கிறது சூப்பராக இருக்குங்க பார்க்க. இந்த ஆங்கிள்லேருந்து நல்லா தெரியுது. இதாக பாருங்க, அடுத்தது ஹிமாலயன் வல்ச்சர், சூப்பராக இருக்குங்க இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது. அந்த பக்கம் சரியாக தரல, அதனால தான் இந்த ஆங்கிள்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குங்க பார்க்க. வா, செம்ம போஸுங்க. இந்த பக்கம் வந்துட்டு முதல்ல இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, தண்ணியில் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கங்க. வெளியில் வந்து பார்க்க முடியல, தண்ணியில் தான் கிடக்குது. ஸோ உள்ளே இருக்குங்க. இந்த இருக்குது பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து சூப்பராக தெரியுதுங்க. நல்லா ஜாலியாக சாப்பிட்டு தண்ணியில் கிடக்குதுங்க. நம்ம அப்படியே நடந்துட்டு வந்து ரெஸ்டிங் பிளேஸுக்கு வந்துட்டோங்க. இந்த பக்கம் டாய்லெட்டும் இருக்குது. ஸோ ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் டாய்லெட் ரெண்டுமே இருக்குதுங்க. பாருங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா 4-5 பறவைங்க இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்குனே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்தே பார்க்கலாங்க, வாங்க பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க எல்லா பறவைகளும், நல்லா ஜாலியாக இருக்குது. இந்த பாருங்க, மரத்துலேயுமே 2-3 பறவைங்க இருக்கு.
இந்த பக்கம் பாருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்மூத் கோட்டட் ஓட்டர் அப்படின்னு ஒரு விலங்கை பார்க்க போகிறோம். இந்த ஆங்கிள் இருந்து பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸ்மூத் இந்தியன் கோட்டட் ஓட்டர். இது பேர் வந்து ஆற்று நீர் நாய்ங்க தமிழில். இந்த பக்கம் கரடி இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க கரடி. வா, சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டார் டாட்டாய்ஸுங்க, நட்சத்திர ஆமை. இந்த இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ப்ளூ கிரவுண்ட் பீஜனுங்க. இந்த இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா இருக்குங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது லேடி ஆம்ஹர்ஸ்ட் பீசனுங்க. இந்த இருக்கு பாருங்க, செவத்துக்குள்ளே இருக்குது. இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில்வர் பீசனுங்க. இந்த இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது கோல்டன் பீசன்ட்டுங்க. மாதிரி பாருங்க, உள்ள இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, உள்ள இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க, மரத்தை பாருங்க. அந்த மரத்தை சூப்பராக இருக்குங்க. அந்த மரத்தை பாருங்களேன், அருமையாக இருக்குங்க, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க. அது கிளை வந்து இங்கே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஒவ்வாலாக தொங்குதுங்க. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக ஒவ்வால் தாங்க, எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்களேன். பாருங்க எப்படி தொங்குது பாருங்க ஒவ்வால். இந்த பக்கம் பாருங்க, கரெக்டாக நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரடி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயே கரடி டிசைன்லேயே அந்த உட்கார்ற இடத்த மரத்தை அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டிங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த மூங்கில் மரங்கள்லாம் எவ்வளோ அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுவாக வளர்ந்துருக்கான்னு தெரில. சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. வாங்க, நம்ம இப்போ அந்த லயன் தான் பார்க்க போகிறோம், சிங்கம். வாங்க பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க லைன், செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு அழகான ஒரு பெண் சிங்கம் இங்கே பார்க்குது. வேற எதையோ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேங்க, அதனால தாங்க லுக்கு அங்கேயே வச்சிருக்கு, வேற எந்த பக்கமும் திருப்ப மாட்டேங்குது. வேற எதையோ பார்த்துருக்குங்க, செம்மையா இருக்குங்க லுக்கு. இந்த பக்கம் பாருங்க, ஈமு கோழிங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஈமு கோழி. பாருங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்க. செம்மையா இருக்கு பாருங்க.
ஓகேங்க, நம்ம இந்த வழி தான் போனோம். வந்தோன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிப்போபோட்டமஸ், அதாவது நீர் யானை. அந்த இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இருக்கு பாருங்க, ஒரு பெருசு ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே ஒரு குட்டி ஒன்று இருக்குங்க. வா, செம்மையாக இருக்குங்க குட்டி. வா, நல்லா க்யூட்டாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களாங்க ஹிப்போபோட்டமஸ். இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்துட்டு நிலத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். ஆனால் இது வந்து தண்ணிக்குள்ளே வந்துட்டு 5 நிமிஷம் வரைக்கும் மூச்சடக்கி வெளியில் வருங்க. அந்த அளவுக்கு ஆனால் அதுக்கு ஒரு இது இருக்குது. அதனால தான் இது வந்து நீர் யானைன்னு சொல்கிறாங்க. எப்படி அழகாக சாப்பிடுது பாருங்க, சூப்பராக இருக்குங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. பாருங்க, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்துட்டு சாம்பார் டியருங்க, அதாவது தமிழில் மிளா. இதாக இருக்குது பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதாக இருக்குது பாருங்க, 2 பக்கத்தில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மிலாங்க. பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குங்க. இது பார்க்கவே ஒரு ஒரு எருவ மாட்டு சைஸுக்கு இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குதுங்கண்ணா. மான் இனத்தை சேர்ந்தது தான், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம மிலான்னு சொல்கிறோம். இதோட கொம்பு எப்படி இருக்கு பாருங்க, செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க. பாருங்களேன், அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கொம்புங்க, பயங்கரமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து புள்ளிமானுங்க. இங்கிலீஷில் இதோட பேர் வந்து ஸ்பாட்டட் டியர். சூப்பராக இருக்குங்க புள்ளிமான், பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க. இல்லை, இந்த பக்கம் கொஞ்சம் நிறைய நிற்கிது. பட் ஏன்னா எல்லாம் மரத்து நிழலில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கனால வெளியில் வரமாட்டேங்குதுங்க. இந்த பக்கம் பாருங்க, அடுத்து நம்ம ஒரு பிளாக் பக் பார்க்குறோம். இது வந்து ஒரு சாதாரண மான் தாங்க, ஆனாலும் பார்க்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அது கொம்பை பாருங்கள், டிசைனை பாருங்கள், வளைஞ்சு வளைஞ்சு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் குத்துச்சுன்னா அவ்வளோதான், காளி. எந்த மிருகமாக இருந்தாலும் காளி தாங்க, சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி. ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. நம்ம அடுத்து பார்க்குறது வந்துட்டு பைசனுங்க. இந்த பாருங்கள், நிற்கிது பாருங்கள், பைசன். வா, செம்மையாக இருக்குது. என்ன இப்படி இருக்குது, பாகுபலி படத்தில் வர்ற மாதிரியே இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். ஆனால் இவ்வளோ பெரிய மிருகங்களை எப்படி தான் அந்த புலி சிங்கெல்லாம் அடித்து சாப்பிடுதுன்னே தெரியலங்க. அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்வாம் டியருங்க. பாருங்கள், இது இதில் புள்ளியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதா மான் தான் ஸ்வாம் டியர். எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குங்க, பார்க்க சூப்பராக இருக்குது, ப்ளைனாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா புள்ளிமானை விட ரொம்ப பெருசாக இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு மிலா சைஸுக்கு தான் இருக்குது. ஆனால் கலர் வந்துட்டு அந்த நல்ல ஒரு டஸ்டி ப்ரௌனாக இருக்குங்க, ஒயிட் ப்ரௌன் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே. இங்கே பாருங்க, இப்படி அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இது இடம். இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமும் வச்சுருக்குறாங்க அங்கங்கே. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் நடந்து டயர்டாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்தும் எடுத்துக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பிளாக் பக்குங்க. இதாக இருக்குது பாருங்கள், பிளாக் பக் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ப்ரௌன் ரியாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
ப்ரௌன் டீரும் உள்ளே விட்ருக்காங்க. மான். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஸ்பாட்டட் டியருங்க. சூப்பராக இருக்கு. அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ படுத்து கிடக்குங்க. எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. வாங்க நம்ம இந்த பக்கம் தான் போனோம். இந்த பக்கம் போனீங்கன்னா சிறுத்தை, பெங்கால் டைகர், ஒயிட் டைகர், லயனு, ஹைனா எல்லாமே இருக்குன்னு போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து லெப்பர்டுங்க. இதை வருது பாருங்க. வாப்பா செம்மையாக இருக்குங்க. வா சூப்பராக இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க எப்படி நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஜாகிங் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க அப்பல இருந்து. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. ஓகேங்க, இந்த பக்கம் நம்ம லெப்பர்டு பார்த்தோம். இந்த பக்கம் வாங்க அடுத்து லயன் டைகர்லாம் பார்க்கலாம். அதுக்கு பாருங்க புலி, ஒயிட் டைகர். ஒயிட் டைகர் செம்மையா இருக்குங்க. எத்தனை சென்டிக்கு இருக்கு? வாவ் சூப்பராக இருக்குங்க. ஒரே இடத்துலயும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்பல இருந்து. இந்த பக்கம் நடக்குது பாருங்க. இந்த நடக்குது பாருங்க. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க. நேரில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஒயிட் டைகருக்கு பக்கத்துலேயே சிங்கம் இருக்குங்க. அதில் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, அப்படியே சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குதுங்க. நல்லா இருக்குண்ணா பார்க்க. ஆனால் ஒரு மேல் லைன் இது வரைக்கும் பார்க்க முடியலங்க. சோஃபார் இன்னும் பார்க்கல, பார்ப்போம் இருக்குதான்னு. இந்த இருக்குங்க மேல் லைன் சொல்லி வாய மூடலை. அது பக்கத்துலேயே மேல் லைன் இருக்குங்க. அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எப்படி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குங்க. நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. வாங்க நான் வேறு ஆங்கிளில் காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். இந்த பக்கம் பாருங்க சிங்கம் இருக்குது. வா எப்படி பார்க்குது பாருங்க. செம்மையாக இல்லை போட்டுட்ருக்குங்க. செம்ம இருக்கு. இந்த பக்கம் பாருங்க ஒரு மேல் லைன் இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி போட்டுட்டு இருக்கு பாருங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. இந்த பக்கம் பாருங்க ஒரு ஒயிட் டைகரும் தூங்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கு. இந்த கூண்டுக்குள்ளே பாருங்க நம்ம பெங்கால் டைகர் இருக்குது. இதுக்குள்ளே நான் தூங்கிட்டு இருக்கு. நல்லா நல்லா தூக்கம். நல்லா தூங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க ஹைனா இருக்குது. நான் அதுவுமே நல்லா உள்ளே போயிட்டு தூங்கிட்டு இருக்கேன். சரியாக கேப்சர் பண்ண முடியலை. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா டயர்டாக இருந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டீயும் கிடைக்குது. ஸோ வாங்க நம்மளும் ஏதாவது சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அணில் பாருங்கள் சூப்பராக வெளியில் வந்து நின்றுக்கிட்டு சாப்பாடு கேட்குதுன்னு நினைக்கிறேங்க. வா எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாருங்களேன். கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லையா, இருந்தாலாவது கொடுக்கலாம். வா சூப்பராக போஸ் கொடுத்துட்ருங்க. இங்கே பாருங்க இங்கே பாருங்க நம்மகிட்ட வாடுது.
போயிட்டு ஓகேங்க. நம்ம இந்த பக்கம் காண்டாமிருகத்தை பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் இருந்துட்டு பக்கத்தில் இருந்தால் பார்க்கலாம், ரொம்ப தூரத்தில் இருக்குங்க, செம்மையாக இருக்குதுங்க. ஓகே வாங்க, இந்த பக்கம் ஜிராஃபையும் அப்புறம் ஜீப்ராவும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி வந்துட்டு நம்மளால் அங்கே ஜீப்ராவும் பார்க்க முடியல, ஜிராஃபும் பார்க்க முடியல. ஏன்னா ரெண்டுமே இன்றைக்கி இங்கே இல்லைங்க. ஸோ அவன்கிட்ட ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக ரொம்ப நேரம் தேடி தேடி அலைஞ்சோம். கடைசியில் பார்த்தா ரெண்டுமே இன்றைக்கி இங்கே இல்லை. இங்கே பாருங்க, புள்ளிமான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அழகாக உட்காந்துருக்கு, நிழலில் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, டைகர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வா, செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, சூப்பராக நடந்து போயிட்டுருக்கு. சூப்பராக நடந்து போயிட்டுருக்குங்க. மரம் ஏற பார்க்குது, ஆனால் புலி மரம் ஏறாது. இந்த பக்கம் பாருங்க, ஹாக் டியருங்க இருக்கு, இருக்கு பாருங்க. வா, சூப்பராக இருக்குங்க. மேலே இன்னொன்று ஒன்று இருக்குது, அதுவும் பாருங்கள், ரெண்டுமே நல்லா இருக்குது, அருமையாக இருக்குதுங்க பார்க்கவே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைனா இருக்குங்க, ஆனால் நம்ம இங்கே பார்க்குறோம், ஹைனாவை பார்க்க முடியல, எங்கே பார்த்தாலுமே இல்லை. ஓகேங்க, ஹைனாவை பார்க்க முடியல, உள்ளே போய் எங்கேயும் படுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் பாருங்க, ஒரு மான் நல்லா இருக்குங்க, பெரிய மானாக இருக்குங்க. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிறது வந்து பேர்ட் செக்ஷனுங்க. ப்ளூ அண்ட் எல்லோ மக்காவ் அந்த இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது சரிங்களா. நல்ல கலர் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க பார்க்கவே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்லிட்டஸ் பேரட்டுங்க. இந்த பேரட்டே காணும், எங்கே இருக்குன்னே தெரில, காணுங்க அது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சன் கான்யூருங்க. நல்லா இருக்கு பாருங்க, மேலே மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க, தெரியுங்களா, நல்லா இருக்குது பாருங்க. இதாங்க சன் கான்யூர். இந்த வலை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்ரீன் விஞ்சிடு மக்காவுங்க. நல்லா இருக்குது பாருங்க, இது சூப்பராக இருக்குங்க, கலர் நல்லா வைப்ரண்டாக இருக்குங்க, நல்லா இருக்கு கலர், சூப்பராக இருக்குங்க கலர். அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுங்க. அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள் சூப்பராக இருக்குங்க, கிரே கலரில் இருக்குங்க பேரட்டு, சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்கிற ஒரு ப்ளூ கலர் பேரட் இருக்குங்க. ஆக்சுவலாக அதுக்கு நேம் இல்லை, நேம் பேர் போடலை இதில், ஆனால் இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குங்க, ப்ளூ அண்ட் எல்லோ, சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. ரெண்டு இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து இந்தியன் க்ரஸ்டட் பார்க்யூபைன். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, முள்ளம்பன்றிங்க. இதாக இருக்குது பாருங்களேன், எல்லாமே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. பாருங்கள் அதோட இதை பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க, குத்திச்சுன்னா அவ்வளோதான், அந்தளவுக்கு இருக்குங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது வந்துட்டு பட்டர்ஃப்ளை பார்க்குங்க. வாங்க நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளே போகலாம். வா, இங்கே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை தாங்க, இங்கே நிற்குது பாருங்க. இந்த பாருங்க, இந்த இடமே சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி போகுது.
இந்த பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை தாங்க பறந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, அந்த இடமே சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, ஒரு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி இருக்குங்க. நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செட்டப் தான், பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. இந்த பக்கம் ஒரு வாட்டர் ஃப்ளோ, வா சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குங்க. இது உழுது பாருங்க தண்ணி. இங்கே நிறைய பட்டர்ஃப்ளை இருக்குன்னு போட்டிருக்காங்க, பட் நான் நிறைய பட்டர்ஃப்ளை பார்க்க முடியல. பட் இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, இந்த பட்டர்ஃப்ளை பார்க் முடிஞ்சது, நம்ம வெளியில் வந்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆஸ்ட்ரிச்சுங்க. நல்லா இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க, ரொம்ப பெருசாக இருக்குங்க. நடக்குது பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, ஒரு ஆஸ்ட்ரிச் பக்கத்துலேயே உட்காந்துருக்குங்க, ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கு. வா சூப்பராக இருக்குங்க. ஓகே வாங்க, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ரெப்டைல்ஸுங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்க, பைத்தான் இருக்குது பாருங்க. இந்த பாருங்க, உள்ள இருக்கு பாருங்க, உள்ள படுத்து கிடக்குங்க, சூப்பராக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு இந்தியன் ராக் பைத்தான் இருக்கு. இந்த கிடக்குது பாருங்க, எப்படி கிடக்குது பாருங்க, சூப்பராக இருக்குங்க, எவ்வளோ பெருசு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்பெக்டாக்கிள்டு கோப்ராங்க, நாகப்பாம்பு. இந்த கிடக்கு பாருங்க, அங்கே பக்கத்துலேயே கிடக்குங்க. அப்பா பார்க்கவே பயமாக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளாக் டர்ட்டில்ஸ் இருக்குன்னு இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, மேலேயும் கிடக்குது, செம்மையாக இருக்குங்க. இந்த பாருங்க, தண்ணிக்குள்ள நீந்துட்டு இருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம அடுத்து பார்க்குறது வந்து காமன் ட்ரிங்கட் ஸ்னேக்குங்க. இந்த கிடக்கு பாருங்க, நல்லா சுருண்டு கிடக்கு. இந்த இருக்குது பாருங்க, நல்லா சுருண்டு கிடக்குது. அடுத்து ரெட் சாண்ட் போவான்னு போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே எதுவுமே இல்லைங்க, நல்லா தேடி பார்த்தாச்சு, இல்லை. அடுத்து ரெட் எரர் ஸ்லைடர்னு ஒரு ஆமையை போட்டிருக்காங்க. இந்த கிடக்கு பாருங்க, இவர் தாங்க அவர். நீங்கள் எப்படி இருக்காரு பாருங்க தண்ணிக்குள்ள, சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ஃபாரஸ்ட் அண்ட் கேட் ஸ்னேக்குங்க. இது எங்கே கிடக்குன்னே தெரியலையே, அந்த ஓரமாக கிடக்கு பாருங்க, இந்த கிடக்கு பாருங்க, அங்கே போய் படுத்து கிடக்குங்க. இதில் ஒரு பைத்தான் இருக்குங்க, செம்மையாக இருக்குன்னு காட்டுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே செம்மையாக இருக்குங்க பைத்தான், பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் சைலண்டாக படுத்துருக்கிறாரு. இந்த பக்கம் பாருங்க, இந்தியன் ராட் ஸ்னேக் சாரா பாப்புங்க. இங்கே பாருங்க இருக்குங்க, இங்கே பாருங்க மேலே பாருங்க நவுண்டுகிட்டு இருக்குங்க, அது மூவிங்கில் இருக்கு. சாரா பாப்பு மஞ்சள் சாரங்க, அது நல்லா மூவிங்கில் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்தியன் கோப்ராங்க, நாகப்பாம்புங்க. இங்கே பாருங்க மூவிங்கில் இருக்குங்க, பாம்பு ஆக்சுவலாக மூவிங்கில் இருக்கிறத பார்க்குறது ரொம்ப அதிசயம். இங்கே பாருங்க படம் எடுக்குது பாருங்க, நம்மளை பார்த்து. கோப்ராங்க படம் எடுக்குது, சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு கிரீன் அனகோண்டா.
அதை கிடக்குது பாருங்கள், கல் மேலே படுத்து கிடக்கு பாருங்க. ஒரு மூமெண்ட் இல்லைங்க, அப்படியே தான் பாறையோட பாறை மாதிரியே இருக்க மாதிரியே தெரியுது. ஒரு மூமெண்ட் இல்லை, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். தலையை பார்த்தீங்களா? இந்த பாருங்க, இதான் தலை. அடுத்து நம்ம இன்னொரு ஒரு க்ரீன் அனகோண்டாவை பார்க்குறோங்க. இங்கே பாருங்க எப்படி கிடக்கு பாருங்க, தண்ணியில் கிடக்குங்க. உண்மையிலே பார்க்க செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க அதோட தலையை பாருங்க, இருக்கு பாருங்க தலை, பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிங் கோப்ராங்க. கிடக்கு பாருங்க கிங் கோப்ரா, செம்மையாக இருக்குங்க, நல்லா கருப்பு கலரில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொரு ஒரு கிங் கோப்ரா தாங்க. நடக்குது பாருங்க, உள்ள கிடக்குது, இந்த அடகு பாருங்க உள்ள. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காமன் ஸ்மூத் ஸ்கேல்டு வாட்டர் ஸ்னேக்குங்க, தண்ணி பாம்பு. இந்த கிடக்குது பாருங்க தண்ணி பாம்பு, சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பேண்டட் குக்கரி ஸ்னேக்குங்க. யாருக்கு பாருங்க, சின்னதாக இருக்குங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்க்க ரொம்ப ஷைனியாக இருக்குது, ரொம்ப சின்ன பாம்புங்க. நான் க்ளோஸாக காட்டுறதுனால பெருசாக தெரியும், ஆனால் ரொம்ப சின்ன பாம்பு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆர்னட் ஃப்ளையிங் ஸ்னேக். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க, அது மூமெண்ட்டில் இருக்குது. ஓகேங்க, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், எக்ஸிட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்க, நம்ம எக்ஸிட்டை நோக்கி வந்துட்டோம். இதான் எக்ஸிட்டு, வாங்க வெளியில் போவோம். ஓகேங்க, இந்த திருவனந்தபுரம் ஜூ எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஆக்சுவலாக இந்த ஜூக்கு வந்துட்டு எல்லாருமே வரலாங்க, கிட்ஸ்லேருந்து எல்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வரலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 to 4 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கிட்ஸுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் முத்து.